ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேச போகிறது தான் யூடியூபோட அப்கிரேடு சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம சேனல் இப்போது யூடியூப்பை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனி நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிவிடும் என்று நினைத்து கொண்டிருந்த பல யூடியூபர்களுக்கு தற்போது ஒரு அதிர்ச்சியான அப்டேட் வெளியாகியுள்ளது. யூடியூப் தனது பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கான ரெக்குயர்மெண்ட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. இதுவரை 4000 வாட்சர்ஸ் இருந்த போதும் இருந்த நிலையில் இனி சில புதிய கிரியேட்டர்ஸிற்கு 8000 வாட்சர்ஸ் தேவைப்படலாம். அதே போல் ஷார்ட்ஸ் மூலம் மானிட்டைசேஷன் பெறுவதற்காக வியூஸ் ரிக்வயர்மெண்ட்டிலும் மிகப்பெரிய மாற்றம் வருகிறது. அதனால் புதிய யூடியூபர்ஸ் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே மானிட்டைசேஷன் பெற்றவர்களுக்கு என்ன ஆகும்? ஷார்ட் கிரியேட்டர்ஸின் நிலைமை என்ன? ஏஐ வீடியோ போடுபவர்களுக்கு என்ன ஆகும்? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் என்ன அறிவித்துள்ளது? முதலில் முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அல்லது YPP என்பது கிரியேட்டர் யூடியூபில் மானிட்டைசேஷன் பெறுவதற்கான முக்கியமான ப்ரோக்ராம். தற்போதைய முழு ஆட் ரெவன்யூ எலிஜிபிலிட்டி பெறுவதற்காக 1000 சப்ஸ்கிரைப் ப்ளஸ்ஸு, அப்புறம் நம்ம 4000 வேலிட் பப்ளிக் வாட்சர்ஸ் கடந்த 12 மாதங்களில் பெற்றிருக்க வேண்டும், அல்லது 10 மில்லியன் வேலிட் பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூ கடந்த 90 நாட்களில் பெற்றிருக்க வேண்டும் என்ற த்ரெஷ்ஹோல்டு உள்ளது. ஆனால் தற்போது யூடியூப் அறிவித்துள்ள புதிய மாற்றத்தின்படி February 1, 2027 முதல் புதிய கிரியேட்டருக்கு என்ட்ரி த்ரெஷ்ஹோல்டு உயர்த்தப்படுகிறது. இனி 4000 ஹார்ஸ் இல்லை, 8000 ஹார்ஸ் ஆகிவிட்டது. இதுதான் தற்போது கிரியேட்டர்ஸ் மத்தியில் அதிகமாக பேசப்படும் விஷயம். இதுவரை 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் என்ற த்ரெஷ்ஹோல்டு இருந்தது. ஆனால் புதிய ரிக்வயர்மெண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் 8000 குவாலிஃபைடு வாட்சர்ஸ் என்ற உயர்கிறது. அதாவது வாட்ச் ஹவர்ஸ் ரிக்வயர்மெண்ட் இரட்டிப்பாகிறது. உதாரணமாக, ஒரு புதிய யூடியூபர் ஒரு வருடம் முழுவதும் வீடியோ போட்டு 1000 சப்ஸ்கிரைபர் அடைந்து விட்டார். ஆனால் அவருடைய வேலிட் டைம் 5000 ஹார்ஸ் தான் மட்டுமே. இப்பொழுது 4000 ஹார்ஸ் ரிக்வயர்மெண்ட்டில் அவர் எந்த த்ரெஷ்ஹோல்ட் கிராஸ் செய்திருப்பார். ஆனால் புதிய ரூல் அப்ளிகபிள் ஆன பிறகு 5000 ஹார்ஸ் போதாது, அவர் 8000 குவாலிஃபைடு வாட்சர்ஸ் அடைய வேண்டும். இதுதான் புதிய கிரியேட்டருக்கு பெரிய சேலஞ்சஸ். ஷார்ட் கிரியேட்டருக்கு இன்னும் பெரிய சேலஞ்சஸ். ஷார்ட் மூலம் மானிட்டைஸ் பெறுபவர்களுக்கு பெரிய மாற்றம் வருகிறது. தற்போது 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 10 மில்லியன் வேலிட் ஷார்ட்ஸ் வியூஸ் 90 டேஸ் என்பது முக்கிய த்ரெஷ்ஹோல்டு. ஆனால் புதிய என்ட்ரி ரிக்வயர்மெண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் 20 மில்லியன்ஸ் குவாலிஃபைடு வாட்ச் வியூஸ் இன் 90 டேஸ். அதுதான் மிகப்பெரிய இன்றைய யூடியூபர்ஸ்க்கு அடித்த பெரிய அடி. அதாவது பழையது 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ், புதியது 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ். அதாவது ரிக்வயர்மெண்ட் 2 மடங்கு. 1 மடங்கில் இருந்து 2 மடங்காக உயர்கிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்தால் 90 நாட்களில் 20 மில்லியன் வியூஸ் பெறுவது என்றால் சுமார் 2.22 லட்சம் வியூஸ் பெர் டே என்ற அளவில் குவாலிஃபைடு வியூஸ் தேவைப்படும். அதனால் ஷார்ட்ஸ் மட்டும் நம்பி புதிய சேனல் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கலாம். அப்படி என்றால் ஏற்கனவே மானிட்டைஸ் பெற்றவர்களுக்கு என்ன? இங்கே ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் இருக்கிறது. இந்த புதிய 8000 ஹார்ஸ் 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் என்ட்ரி த்ரெஷ்ஹோல்டு என்பது முக்கியமான புதிய கிரியேட்டர் YPPக்களுக்கு நுழைவதற்கான ரிக்வயர்மெண்ட். ஏற்கனவே YPP இருக்கும் கிரியேட்டர்ஸ் இந்த என்ட்ரி த்ரெஷ்ஹோல்டு காரணமாக மீண்டும் 8000 ஹார்ஸ் அடைய வேண்டும் நிலை இல்லை என்று தற்போது வெளியாகியுள்ள தகவல்களால் தெரிவிக்கின்றன. அதனால் நீங்கள் ஏற்கனவே மானிட்டைஸ் கிரியேட்டர் என்றால் எனக்கு இப்பொழுது மீண்டும் 8000 ஹார்ஸ் தேவைப்படுமா என்று பயப்பட வேண்டாம். ஆனால் ஷார்ட்ஸ் மானிட்டைஸ் தொடர்பாக ஒரு தனி சேஞ்ச் இருக்கின்றது. அதனால் அதை அடுத்ததாக பார்க்கலாம். ஷார்ட்ஸுக்கு 10 மில்லியன் வியூஸ் மெயின்டைன் செய்ய வேண்டுமா? இதுதான் ஷார்ட்ஸ் கிரியேட்டர் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட்டர் புல்லில் இருந்து ரெவென்யூ பெறுவதற்கு கிரியேட்டர் கடந்த 90 நாட்களில் 10 மில்லியன் குவாலிஃபைட் ஷார்ட்ஸ் வியூஸை மெயின்டைன் செய்ய வேண்டும் ரிக்வயர்மெண்ட் வருகிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், 10 மில்லியன் த்ரெஷ்ஹோல்டை மிஸ் செய்தால் YPPயில் இருந்து உடனடியாக ரிமூவ் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் அது மற்ற YPP ஏர்னிங், குறிப்பாக லாங் ஃபார்ம் லேர்னிங்கை பாதிக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஒருவர் லாங் ஃபார்ம் மூலம் நல்ல ரெவென்யூ ஏர்ன் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஷார்ட்ஸ் வியூ 10 மில்லியனுக்கு கீழே போய்விட்டது. இப்பொழுது
அவர் முழு YPPயிலிருந்து வெளியேற்றப்படுவார் என்று அர்த்தமில்லை. ஆனால் ஷார்ட்ஸ் கிரியேட்டர் புல் ரெவென்யூ தொடர்பாக பாதிப்பு இருக்கலாம். இதனால் ஷார்ட்ஸ் ஒன்லி கிரியேட்டர் தொடர்ந்து வியூஸ் மெயின்டைன் செய்ய வேண்டிய ப்ரெஷர் அதிகரிக்கலாம். ஏன் யூடியூப் இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது? இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி, யூடியூப் ஏன் இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது? இதற்கு முக்கியமான காரணம் ஒன்று, பிளாட்ஃபார்மில் மிக வேகமாக அதிகரித்து வரும் லோ குவாலிட்டி ரெபிடேட்டிவ் மற்றும் மாஸ் ப்ராடக்ட் கண்டென்ட். குறிப்பாக AI டூல் வந்த பிறகு ஒரே டெம்ப்ளேட்டில் AI ஸ்கிரிப்ட், AI வாய்ஸ், AI இமேஜஸ், AI வீடியோஸ், அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக் எடிட்டிங் என்று ஒரு நாளில் பல வீடியோ அப்லோட் செய்யக்கூடிய நிலை வந்துவிட்டது. யூடியூப் ஏற்கனவே இன்ஆத்தரைஸ்டிக் கண்டென்ட் பாலிசி மூலம் ரெபிடேட்டிவ் அல்லது மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட் மானிட்டேஷனுக்கு தருதியற்காக இருக்கலாம் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் இந்த புதிய சேலஞ்சை பார்க்கும்போது யூடியூப் அதிகமாக கன்சிஸ்டன்ஸ் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் மற்றும் ஜென்யூன் கிரியேட்டட் ஆக்டிவிட்டி மீது கவனம் செலுத்துகிறது என்று புரிந்து கொள்ளலாம். AI வீடியோ போடுவோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், AI பயன்படுத்தினால் யூடியூப் மானிட்டைஸ் கிடையாது என்று நேரடியாக சொல்லப்படுகிறது. AI பயன்படுத்துவதும் மட்டும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் என்னவென்றால் ஒரிஜினல் வேல்யூ இல்லாமல் மாஸ் ப்ராடக்ட் கண்டென்ட் உருவாகுகிறது. யூடியூபின் மானிட்டைஸ் பாலிசி படி ரெபிடேட்டிவ் அல்லது இங்கு ஒரு நல்ல செய்தியும் உண்டு, ஆனால் ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது. இது முழுவதும் நெகட்டிவ் நியூஸ் என்று நினைக்க வேண்டாம். யூடியூப் கிரியேட்டருக்கு மானிட்டைஸ் மட்டுமே ஒரே இன்கம் சோர்ஸ் இல்லை. YPPயில் எலிஜிபிள் கிரியேட்டர் பல வழிகளில் ஏர்ன் செய்ய முடியும். அட்வர்டைசிங் ரெவென்யூ, யூடியூப் பிரீமியம் ரெவென்யூ, சேனல் மெம்பர்ஷிப், சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ், ஷாப்பிங் போன்ற பல ரெவென்யூ ஆப்ஷன் உள்ளன. அதனால் ஒரு கிரியேட்டர் அட்சென்ஸ் மட்டும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மால் யூடியூபர் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதி. நீங்கள் ஒரு புதிய யூடியூபர் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஸ்டெப் 1 பார்க்கலாமா? ஷார்ட்ஸ் மட்டும் நம்பாதீர்கள். ஷார்ட்ஸ் நல்ல ரீச் கொடுக்கலாம், ஆனால் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டையும் பில்ட் செய்யுங்கள். ஷார்ட்ஸ் மூலம் ஆடியன்ஸை கொண்டு வந்தது லாங் வீடியோஸுக்கு ரீடைரக்ட் செய்யலாம். ஸ்டெப் 2 ஒரிஜினல் கண்டென்ட் உருவாக்குங்கள். மற்றவர்களின் வீடியோ டவுன்லோட் செய்து அதை சிறிது எடிட் செய்து உங்கள் சேனலில் அப்லோட் செய்வதை தவிர்க்கவும். யூடியூப் ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசி தனியாக உள்ளது. சிக்னேச்சர்டு ஒரிஜினல் கமெண்ட்ரி, மாடிஃபிகேஷன் அல்லது எஜுகேஷனல் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இல்லாமல் பிறர் கண்டென்ட்டை ரீயூஸ் செய்வது மானிட்டைசேஷனுக்கு பிரச்சனையாகலாம். ஸ்டெப் 3 பார்க்கலாமா? AIயை ஸ்மார்ட்டாக பயன்படுத்துங்கள். AIயை முழு கண்டென்ட் ஃபேக்டரியாக பயன்படுத்தாதீர்கள். AI பயன்படுத்துவது ரீசர்ச், ஸ்கிரிப்ட் அசிஸ்டன்ஸ், தம்ப்நெயில் ஐடியாஸ், எடிட்டிங் அசிஸ்டன்ஸ், கேப்ஷன் போன்ற வேலைகளை ஸ்பீடப் செய்யலாம். ஆனால் ஃபைனல் கண்டென்ட்டில் உங்கள் ஓன் வேல்யூ இருக்க வேண்டும். ஸ்டெப் 4 ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை ஃபோக்கஸ் செய்யுங்கள். ஒரு வீடியோக்கு 1,00,000 வியூஸ் வந்தாலும் அதை 5 செகண்ட் பார்த்துவிட்டு வெளியே சென்றால் பயனற்றது. அதனால் ஹூக், ஸ்டோரி, இன்ஃபர்மேஷன், விஷுவல், பிரேசிங் இவற்றின் கவனம் செலுத்துங்கள். ஸ்டெப் 5 ஒரு ரிச் தேர்வு செய்யுங்கள். எல்லா டாப்பிக்கையும் ஒரே சேனலில் போடுவது